ஹாய், வெல்கம் டு பிஎம் லெக்சர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சீரிஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த லெக்சர் ஆஃப் சீரீஸில் இன்னைக்கு நம்ம லெக்சர் 4ல் இருக்கோம். ஸோ லெக்சர் 1 and 2, 3ல வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸும் அதோட ப்ராப்ளம்ஸும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம லெக்சர் 4ல் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த ஃப்ளூயிட்ஸ், அதாவது விஸ்காசிட்டி அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒன்லி ஃபார் ஃப்ளூயிட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குமே தவிர சாலிட்ஸ்க்கு இருக்காது. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளூயிடை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விஸ்காசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கணும். அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டயக்ராமை பாருங்கள், உங்களுக்கு என்ன புரியுது? இங்கே வந்து ஒரு ஹனி பாட்டில் இருக்குது. ஓகே, ஒரு ஹனி பாட்டில் இருக்குது. அதில் வந்து ஹனி வந்து பாருங்கள், நீங்கள் ஸ்பூனில் எடுத்தால் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஹை விஸ்கஸ், அதாவது வந்து அந்த லிக்விடோட பாண்டிங் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அது வந்து சீக்கிரம் வந்து உடையாது. ஓகே, இதை நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் எல்லாருமே பார்த்துருப்போம். ஹனியை வந்து ஸ்பூன் எடுக்கும்போது ஃபீல் பண்ணியிருப்போம். அதே இது நீங்கள் ஒரு ஆயில் எடுத்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டி. ஓகே, ஏன் இதை நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி சொல்கிறாங்கன்னா, இதை நியூட்டன் தான் ஃபஸ்ட்டு விஸ்காசிட்டி வந்து டிஃபைன் பண்ணார். ஸோ அது அவரை ஹானர் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ளூயிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இங்கே ஒரு ஃப்ளூயிட்ஸ் வந்து டவுன்லெட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ தேர்டாக ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு லிக்விட் கேட்டகரியில் தான் இருக்குது. வி ஆர் நாட் டிஸ்கஸ் வித் எனி கேசஸ். ஓகே, ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸை தான் நம்ம இந்த டயக்ராமில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், செகண்ட் ஒன்று பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள். ஏன் இது வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளோவில் போகுதுன்னா, இதுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து விஸ்காசிட்டி தாங்க. ஸோ இந்த விஸ்காசிட்டியால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ளோ வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ எது ஹை விஸ்காசிட்டி, எது லோ விஸ்காசிட்டி அப்படிங்கிறத நம்மள தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த மாதிரி விஸ்காசிட்டியை ஃப்ளோ பண்ணுறதுக்கு எப்படி ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய விஸ்காசிட்டியை தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல விஸ்காசிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விஸ்காசிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. ஓகே, முதல்ல ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோவாக இருக்கும்போது அதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லா பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அங்கேயும் விஸ்காசிட்டி இருக்குது. ஸோ வாட்டருக்கு விஸ்காசிட்டி இருக்குது. ஹெவி பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல்ஸில் கூட விஸ்காசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸுக்கு வந்து இந்த விஸ்காசிட்டிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். Okay, describe the internal friction of a moving fluid. ஸோ எந்த ஃப்ளூயிடில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஃப்ளூயிடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃப்ரிக்ஷனால தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளூயிட் வித் எ லார்ஜ் விஸ்காசிட்டி ரெசிஸ்ட் மோஷன். ஸோ இங்கே பாருங்கள், ஹனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் விஸ்காசிட்டி, அதனால தான் என்ன ஆகிட்டு இருக்கு, மோஷனை வந்து தடுக்குது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மாலிகுலர் மேக்கப் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபார்முலா இருக்குங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் வந்து விஸ்காசிட்டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட யூனிட் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அதோட டீட்டெயில் என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டேஷனரி பிளேட் எடுத்திருக்கேன். அதாவது வந்து அது ஃபிக்ஸ்டு, அது மூவ் ஆகாது. இதுக்கு மேலே வந்து ஒரு மூவிங் பிளேட் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. அந்த ஃப்ளூயிடை வந்து நான் என்ன பண்ணுறேன், லேயர் பை லேயராக பிரிச்சுனேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0th லேயர், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர், திஸ் இஸ் செகண்ட் லேயர், திஸ் இஸ் தேர்ட் லேயர், திஸ் இஸ் ஃபோர்த் லேயர், திஸ் இஸ் ஃபிஃப்த் லேயர் அண்ட் டாப் ஆஃப் த லேயர் இன் த பிளேட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாப் மூவிங் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவிங் பிளேட்டை வந்து நான் பர்டிகுலர் வெலாசிட்டியில் வந்து மூவ் பண்ண வைக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகுதுங்க. அப்போ ஃப்ளோ பிட்வீன் த 2 பேரலல் பிளேட்ஸ், பட் பாட்டம் பிளேட் இஸ் ஸ்டேஷனரி. இந்த பிளேட் வந்து ஸ்டேஷனரி, இது வந்து மூவ் ஆகாது. அதாவது என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஒன் இஸ் அ ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இது மூவிங் பிளேட்டாக இருக்கனால இது கண்டினியூஸாக உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயர் பை லேயராக பிரிச்சிருக்கோம்ல, அப்போ என்ன ஆகும், இந்த டாப் பிளேட்டோட அட்ஜஸ்டன்ட்ல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து அதுவும் ஷியர் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு நியரஸ்டாக இருக்கிற ஃப்ளூயிடோட லேயர் பாருங்க, அதுவும் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ளூயிட் லேயர் வந்து கொஞ்சம் ஸ்லோவான வெலாசிட்டியில், அதாவது இது 5னா இது ஒரு 4 மீட்டர் பெர் செகண்ட், இது ஒரு 3 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து இன்னும் அதோட வெலாசிட்டியை கம்மி பண்ணும். அடுத்த இருக்கிற லேயர் வந்து இன்னும் வெலாசிட்டியை கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்த லேயர் இன்னும் வெலாசிட்டி இருக்கணும். அப்போ நியரஸ்டாக 0th இருக்கிற லேயர் பார்த்தீங்களா, இந்த லேயர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது, இங்கே போக 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 வெலாசிட்டி வந்து அப் டு ரீச் த மேக்ஸிமம்.
ஓகே, மேக்ஸிமம் 5 மீட்டர் பெர் செகண்ட். நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கண்டு சொல்லியிருக்கேன். இது 10 இருந்தாலுமே 50 இருந்தாலும் 100 இருந்தாலும் போக போக என்ன ஆகும், வெலாசிட்டி வந்து டவுன்வர்டில் குரேட் ஆகும். ஆனால் பாட்டம் வெலாசிட்டி எல்லாமே இப்படி தான் இருக்கும், இஸ் 0 மீட்டர் பெர் செகண்டாக தான் இருக்கும். ஏன்னா we are talking about lamina of flow with successfully high velocities. ஓகே, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து லேமினார் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அதனால பாட்டம் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து 0 கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்டேஷனரி பிளேட்டுக்கு நியரஸ்டாக இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இஸ் அட்டாச்டு வித் பிளேட். அதாவது இங்கே வந்து ஜீரோ மோஷன். ஓகே, இதை வச்சு ஏன் இது வந்து ஸ்லோ ஆகுது வெலாசிட்டி, இதுதான் விஸ்காசிட்டியோட டெஃபினிஷன். ஏன் வெலாசிட்டி ஸ்லோ ஆகுதுன்னா இந்த லேயர், அதாவது 6 லேயருக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஓகே, இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த லேயரில் பாருங்க, அதோட இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கிறனால தான் இதோட வெலாசிட்டி ட்ராப் ஆகுது. அப்போ என்ன ஆகும், டவுன்வர்ட்ஸில் நீங்கள் வர வர என்ன ஆகும், வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட்ஸில் வர வெலாசிட்டி டவுன் ஆகும். அதே நேரத்தில் ஸ்டேட் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, என்ன ஸ்டேட் இது வந்து இன்டர்னல் ஃப்ளூயிட் ஸ்டேட் ஸ்ட்ரெஸ், அது வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ வெலாசிட்டி டவுன் பர்டிகுலரில் வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ஸ்டேட் ஸ்ட்ரெஸோட சிம்பிள் டவ் இஸ் ஸ்டேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இதில் வந்து ஸ்டேட் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதில் என்ன நான் சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஓகே கவனிங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல தான் டாப்பில் வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஓவர் டு பென். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லியிருந்தேன். அப்போ அதுதான் இந்த இடம் 5 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இந்த இடம் 5 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, அப்போ என்ன அது வெலாசிட்டி வந்து இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் வந்து இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஹைட், இதோட வெர்டிக்கல் ஹைட், இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் ஐ எம் டாக் அபவுட் தி வெலாசிட்டி. ஓகே, டேக்கிங் த வெலாசிட்டி. ஒய் ஆக்சிஸில் வந்து ஹைட் எடுத்திருக்கேன், இதோட ஹைட் எடுத்திருக்கேன், இந்த ஃப்ளூயிடோட ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ என்ன ஆகுது, டாப்ல இருக்க 5 மீட்டர் பெர் செகண்ட் அது போக 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 ஹைட் டவுனா வெலாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்க. குறைஞ்சிட்டே வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பாருங்க வெலாசிட்டி இஸ் 0 பாயிண்ட். ஓகே, இஸ் 0 பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, வால் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி வெரி ஹை, இஸ் ஹை. ஓகே, வால் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஹை. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு, வெலாசிட்டி வந்து 0வா இருக்கு. ஸோ அந்த கண்டிஷனுக்கு என்ன சொல்றாங்க, இதை இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுங்க, நோ ஸ்லீப் கண்டிஷன். தட் இஸ் நோ ஸ்லீப் மீன்ஸ் த வெலாசிட்டி பிகம்ஸ் 0. வெலாசிட்டி பிகம் இஸ் 0. ஓகே, ஸோ வெலாசிட்டி பிகம் 0. வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதனால தான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். மோர் ஓவர் இதுக்கு மேலே இருக்க வெலாசிட்டி எல்லாமே கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, இஸ் இன்விசிட் ரீஜியன். ஓகே, அப்போ வெலாசிட்டி எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அந்த ரீஜனுக்கு பேர் தான் விஸ்கஸ் ரீஜியன். ஓகே, அப்போ விஸ்காசிட்டியோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே இடத்துல தான் இருக்குமே தவிர இங்கே இருக்காது. ஓகே, ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த விஸ்கஸ் ரீஜனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிட் லேயரை மட்டும் நான் பிரித்து எடுத்திருக்கேன். டாப்ல இருக்கிறது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், வெலாசிட்டி இஸ் 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது கீழே இருக்கிறது வந்து இந்த பாயிண்ட் வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டோட வெலாசிட்டியோட டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, இஸ் 1 மீட்டர் பெர் செகண்ட். அதுதான், அதாவது டாப் லேயர் இஸ் u பிளஸ் du, அதுக்கு பாட்டம் இருக்க லேயர் வந்து லோ வெலாசிட்டி இஸ் u இஸ் 4 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ரெண்டு வெலாசிட்டிக்குள்ள டிஃபரன்ஸை வந்து இஸ் 1 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, dy-யும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஸ்ட்ரெஸஸ் இன் பிட்வீன் தி பாலிகுல். அப்போ ரெண்டு லேயருக்கு இடையில தான் நமக்கு என்ன இருக்கு, இங்கே வந்து ஸ்ட்ரெஸஸ் டவ் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெஸஸ் இதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு, சாரி, திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் shear strain. ரேட் ஆஃப் shear strain அப்படிங்கிறாங்க. அப்போ
tau is proportional to, what is the rate of shear strain? So rate of shear strain is change in velocity with respect to change in height. So velocity and the change in velocity is a dy, with respect to change in height is a dy. So tau is directly proportional to du by dy. Appa we want to remove this, put the constant tau is equal to mu into du by dy. Okay. So shear stress is equal to mu into du by dy. நம்ம என்ன பண்ணிருக்கோம், we are replacing directly proportional to, we are introducing the constant. Okay. So this is equal to, nu is equal to coefficient of viscosity. Okay, or is a dynamic viscosity. Okay, இப்போ nu வந்து நம்ம define பண்ணலாம். Okay, so that is nu is equal to tau divided by du by dy. Okay, so நம்ம இந்த ஃபார்முலாவை இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். Okay, okay, so tau mu is equal to tau divided by du by dy. So mu ங்கிறது உங்களுக்கு தெரியும் is a viscosity, tau ங்கிறது shear stress, and this is the shear strain, rate of shear strain. ஸோ இதுதான் அதோட யூனிட்டுங்க. இந்த ஃபார்முலா புரிஞ்சுங்க. இந்த மியூ வேல்யூ வந்து ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து வேல்யூ ஆகும். அதோட வேல்யூ என்னங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ த shear stress is proportional to rate of velocity. இங்கே பாருங்க, rate of velocity, velocityங்கிறது யூங்க நான் இங்கே எடுத்துருக்கிறது, velocity is a u. velocity simply u with respect to y. ஓகே, ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த du by dy வந்து என்ன சொல்லுவோம், இதை வந்து velocity gradient கூட நம்ம சொல்லலாங்க. ஓகே, that is a velocity gradient. ஸோ இதுதான் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டியை கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஆல்ரெடி விஸ்காசிட்டி ஃபார்முலா நம்ம எழுதியாச்சு. மியூ இஸ் ஈக்குவல் டு டவு டிவைடட் பை du by dy. ஓகே, ஓகே, ஸோ அப்போ என்ன, டவுங்கிறது என்னது, முதல்ல இஸ் அ shear stress divided by duங்கிறது என்னது, இஸ் அ velocity, change in velocity divided by இது வந்து என்னது, இஸ் அ dyங்கிறது length. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மியூ இஸ் ஈக்குவல் டு shear stressக்கு யூனிட் நமக்கு தெரியும். என்ன யூனிட், shear stress ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா divided by velocity என்னது, இஸ் அ length by time. velocity வந்து length by time எடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, 1 by length. ஓகே, ஸோ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சா நம்ம கேன்சல் பண்ணலாம். இட்ஸ் length by second. ஓகே, இப்போ என்ன ஆகும், கேன்சல் length அண்ட் length. மீது என்ன இருக்கு, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ்க்கு என்ன எழுதலாம், ஃபோர்ஸ் பை ஏரியா நம்ம எழுதலாம் இஸ் அ length squared. length squared into time என்ன ஆகும், is going to up. அப்போ இஸ் அ டைம். இப்போ யூனிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டைமுக்கு செகண்ட், லென்த்துக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்ட். ஓகே, இதுதான் விஸ்காசிட்டியோட யூனிட். ஓகே, நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்ட். ஓகே, இஸ் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். நமக்கு இன்னொன்று தெரியும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா என்ன, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இஸ் பாஸ்கல். ஓகே, நமக்கு தெரியும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், we can convert பாஸ்கல் செகண்ட். ஓகே, இது வந்து ரெண்டாவது யூனிட், மியூக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது யூனிட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் யூனிட் இஸ் பாஸ்கல் செகண்ட். இது போக இன்னொரு யூனிட் இருக்குங்க. அந்த யூனிட் வந்து ஜென்ரலாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொடுப்பாங்க, இஸ் அ பாய்ஸ். ஓகே, ஸோ 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ பாய்ஸுக்கு 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு, so 1 poise is equal to 1/10 Newton second per meter squared. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நிறைய சப்ஸ்டிட்யூட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதோட யூனிட் வந்து நான் இங்கே பாஸ்கல் செகண்ட்ல கொடுத்துருக்கேங்க. பாஸ்கல் செகண்ட். ஏருக்கு பாருங்க, ஏர் வந்து ஒரு கேஸ். ஓகே, கேஸ், அதுக்கு பாருங்க எவ்வளோ வேலை இருக்கு, 10⁻⁻⁵. ஆனால் வாட்டருக்கு பாருங்க 10⁻⁻3.
ஓகே. ஸோ இதில் எது ஹையர் வேல்யூ 10⁻³ தான் ஹையர் வேல்யூ. ஸோ வாட்டருக்கு வந்து விஸ்காசிட்டி இஸ் வெரி ஹை. அதுக்கு போக போக பாருங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் இன்டிஜரில் வருது 10, ஹனிக்கெலாம் 10, வெரி விஸ்கஸ். இதெல்லாம் நீங்கள் பம்ப் பண்ணணும்னா ஹை மிஷினரி தான் உங்களுக்கு வேணும், ஹை பவர் எக்யூப்மெண்ட் தான் வேணும். இப்போ அதனால தான் வாட்டர்லாம் நம்ம ஈஸியாக பம்பில் பண்ணிடுறோம். ஆனால் அதே பம்பில் வந்து ஹனியை பண்ண முடியாது. சிறப்புக்கு பாருங்கள் இஸ் விஸ்காசிட்டி வேல்யூ 100 அண்ட் ஒவ்வொன்று மோல்டன் கிளாஸுக்கு வந்து 10⁻12. ஸோ இதெல்லாம் நம்ம பம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விஸ்காசிட்டி எவ்வளோ அதிகமாக போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பம்பிங் பவரோட கெப்பாசிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விஸ்காசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்காச்சு. அதோட யூனிட்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, அதுவும் தெரிஞ்சாச்சு. டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிடுக்கு வந்து நம்ம வந்து விஸ்காசிட்டியை தெரிஞ்சுக்காச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியில் 2 விதமான டைப் சொல்லுவாங்க. ஒன்று வந்து டைனமிக் விஸ்காசிட்டி. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போட்டது பார்த்தீங்கன்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி. இதை வந்து மியூ அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as a ratio between dynamic viscosity and density of fluid. ஓகே. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, மியூ டிவைடட் பை டென்சிட்டி. ஏன் இந்த ஃபார்முலாவை திடீர்னு கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளூயிட் ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி இம்பார்ட்டண்டாக இருக்குது, டென்சிட்டி இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஓகே. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கினமேட்டிக் விஸ்காசிட்டியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து அப்சர்வ்ட் விஸ்காசிட்டியோட வேல்யூ தெரிஞ்சு டென்சிட்டியோட வேல்யூ தெரிஞ்சதுனா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். இதோட சிம்பிள் வந்து நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. யூனிட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ காமா யூனிட் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி டைனமிக் விஸ்காசிட்டி யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 1 டிவைடட் பை டென்சிட்டிக்கு வந்து கேஜி பெர் ஸோ மீட்டர் கியூப். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் நியூட்டனுக்கு வந்து இங்கே கேஜி இருக்குது. ஸோ நம்ம நியூட்டனுக்கு போல என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், kg meter per second squared into s by meter squared into இந்த மீட்டர் கியூப் மேலே போயிடும். ஸோ மீட்டர் கியூப் per kg. ஓகே. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், kg கேன்சல் அண்ட் மீட்டர் ஸ்கொயர்ட் அண்ட் மீட்டர் கியூப் கேன்சல். ஸோ எஸ் ஸ்கொயர்ட் அண்ட் எஸ் கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்குது இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம். ஸோ த யூனிட் இஸ் மீட்டர் ஸ்கொயர்ட் பெர் இங்கே ஒரு எஸ் இருக்குது. ஓகே. ஸோ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஸோ கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்டோக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, அதுவும் இதோட யூனிட் தான். ஸோ ஒன் ஸ்டோக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ஓகே. ஸோ இது ஒரு யூனிட்டுங்க கினமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு, மறந்துடாதீங்க. இந்த யூனிட் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ சார் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டி ஸ்டோக் கொடுப்பாங்க, சென்டி ஸ்டோக். அப்போ 1/100 ஸ்டோக். ஓகே. ஸோ இந்த யூனிட்டையும் மறக்காதீங்க. ஓகே. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம விஸ்காசிட்டினா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைனமிக் விஸ்காசிட்டி கினமேட்டிக் விஸ்காசிட்டி ரெண்டும் பார்த்துருக்கோம், ரெண்டோட யூனிட்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து இந்த விஸ்காசிட்டியை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிஎம் லெக்சர்ஸ். கீப் வாட்சிங் பிஎம் லெக்சர்ஸ். தேங்க்யூ.